ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தினந்தோறும் உன்னை வந்து பார்க்காமையும் உன்கிட்ட பேசாமையும் இந்த தாயினால இருக்க முடியாதுங்கிறது உனக்கு தெரியும். உன்கிட்ட வந்து என்னோட வார்த்தைகளை உன் மனசுல பதிய வச்சு என் குரலை உன் வீட்டுக்குள்ள ஒலிக்க வைக்கணும், தினந்தோறும் அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆனா சில நாட்களா ஒரு கட்டு ஒண்ணு புதுசா பிறப்பிச்சிருக்காங்க. அந்த கட்டுனால கொஞ்சம் இடையூறு எனக்கு வந்துட்டு இருக்கு. உனக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உன் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உன் ஊருக்குள்ள உனக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு முட்டுக்கட்ட சீக்கிரம் போடணும். நீ தாமதிக்கிற, அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கிற, அது ஆகாது. அப்புறம் பார்த்துக்கலான்னு நீ தள்ளி வைக்கிறது ஆகாது. அதை உடனடியா நீ கையில் எடுத்தாகணும். அந்த காரியம் உன் வாழ்க்கைக்கு, உன் நல்ல காரியத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுற காரியம். உன் கூட நான் இருக்கணும் அப்படிங்கிற காரியத்துக்காக பிள்ளையார் சொல்லி போடுற காரியத்தை தள்ளி போடாத. நாள்தோறும் கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கணுங்கிறது தான் உன் விதின்னு நீ நினைச்சிருக்க. ஆனா விதிய மதியால வெல்லலாமல்ல, நடக்கிற காரியத்தை மாத்தி அமைக்கலாமல்ல. எப்பவும் எல்லாரும் உன்னை சுத்தி இருந்து உனக்கு ஆறுதல் கொடுத்துட்டே இருக்கணும், நீயும் அழுதுட்டே இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உன் வாழ்க்கைக்குண்டானதை நீதான் தேடி ஆகணும். உனக்கான வழியை நீதான் தேடணும். மற்றவங்க தேடி தருவாங்கன்னு உக்காந்து இருந்தீன்னா அந்த வழி உனக்கு நிம்மதியை கொடுக்காது, வலிய மட்டும்தான் கொடுக்கும், வேதனையை மட்டும்தான் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. மற்றவங்க கிட்ட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு மற்றவங்க சொல்ற முடிவை உன் வாழ்க்கையில எடுத்தீனா அந்த முடிவு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கோ. நீ கையெடுக்க போக ஒரு காரியத்தை உன்னோட நம்பிக்கையில, உன்னோட தீர்மானத்துல என்னை வச்சு நடக்கு. இந்த கருமாரி தினமும் உன்னை தேடி வர்றேன்னு என்னை அலட்சியப்படுத்தாத. எனக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேரு, உன்னை தேடி நான் வந்துட்டு இருக்கேன்னு அலட்சியம் காட்டாத. நீ அலட்சியம் காட்டனா உன்னை சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்தி கூத்தாட்டம் போடும். எப்படி தெய்வ சக்திய அலட்சிய நீ பண்ற, நான் தான் இங்க நிலநிச்சு நிப்பேன்னு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கும் அந்த தீய சக்தி. இந்த கருமாரிக்கு வழிய விடு. உன்னை சுத்தி இருக்கிற கருமாட்டையும் நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்க, எனக்கு வழி விடுன்னு கேட்கிற, எனக்கான வழிய குடுன்னு கேட்கிற. கூடிய விரைவில் எல்லாம் மாறணும், மாறியே தீரணும். புரியுதா? உன் மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் தடைய அதிகமாக்கிட்டு இருக்குது, கவனமாயிரு. மனசை சுத்தமா வச்சுக்கோ. உன் மனசை கலைக்கணும், உன் மனசை வஞ்சகமாக்கணும்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க கூட சேர்ந்து உன் மனசை வஞ்சகமாக்கணினா அவங்க கட்டணும்னு நினைக்கிற உன் குலதெய்வத்தையும் சரி, கட்டணும்னு நினைக்கிற எண்ணெயும் சரி நீ தொலைச்சிருவ. ஞாபகமா இருந்துக்கோ.
ஒவ்வொரு நாளும் தெய்வ சக்தி வந்துட்டு இருக்கிறதுனாலதான் எல்லா வினைகளில் இருந்து உன்னை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். மனசை சுத்தப்படுத்திக்கோ, உன் வாயை சுத்தமாக்கிக்கோ, உன் எண்ணத்தை சுத்தமாக்கிக்கோ. தெய்வ சக்தியை கூட வச்சிருந்தீன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நினைச்சது நடக்கும். நீ நினைச்சது நடக்கும். நீ நினைச்சது நடக்கும். இல்லைன்னா அழியணும்னு நினைக்கிறவங்க அவங்க எண்ணத்துக்கு நீயே கதவை திறந்து வழி விட்டுருவ. ஜாக்கிரதையா இரு. இத்தனை காலம் உன்னை படுத்துறது பத்தாதுன்னு பேரிடியும் உன் தலையில போட காத்து இருக்கிறாங்க உன் நெருங்குற சொந்தம். பேரிடியும் உன் தலையில போட காத்திருக்காங்க உன் நெருங்கின சொந்தம். கவனமா இரு. கொஞ்சம் கண் அசந்தாலும் கல்லை தூக்கி மண்டையில போட காத்திருக்கிறாங்க. கவனமா இரு. உன் தாயோட வார்த்தையை கேளு. கவனமா இரு. கவனமா இரு. யாரு எந்த சொந்தங்கிறத உனக்கு கண்ணார காட்டி கொடுக்க இந்த கருமாறி காத்திருக்க. மீண்டும் சொல்ற, 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செஞ்சு உன்னை கட்டி வச்சிருக்கிற கட்ட விழ்த்துக்கோ. உன் வாழ்க்கைய காப்பாத்து. அதனோட மயூர பந்தத்தையும் வாங்கிக்கோ. இது எல்லாமே உனக்கு உன் விதியை மாத்திரக்குண்டான காரியத்தை உனக்காக செஞ்சு வச்சிருக்கேன். உன் கைப்பட செஞ்சிருக்கேன். வாங்கி உன் விதியை மாத்து. விதியை மாத்து. விதியை மாத்து. ஓம் சக்தி. உன் தாய்க்கு உன்னால முடிஞ்ச காணிக்கைய மனதார கொடு. உன் தீவினைகள் எல்லாம் நீங்கும். உன் வேதனைகள் எல்லாம் நீங்கும். உன் கண்ணீர் எல்லாம் தொலையும். உன் தாய்க்கு காணிக்கை அனுப்பி உன் தாய் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடு. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி.